A மற்றும் B ஆகிய இரண்டு புள்ளி மின்னூட்டங்கள் முறையே +Q மற்றும் -Q மின்னூட்டங்களை கொண்டுள்ளன. இவை ஒரு குறிப்பிட்ட தொலைவில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் அவற்றிற்கு இடையே உள்ள செயல்படும் விசை என்னன்னா F ஆகும். A மின்னூட்டத்தில் 20% மின்னூட்டம் Bக்கு மாற்றப்பட்டால் தற்போது மின்னூட்டங்களுக்கு இடையேயான விசை என்னவாகும்? நீட் 2019 கேட்கப்பட்ட வினா. 4 விருப்பங்கள் A, B, C, D கொடுக்கப்பட்டுள்ள அதில் எது சரியான விருப்பம் என காணலாம். தொடக்க விசை உங்களுக்கு இப்படி F KQ²/R². ஏன்னா 2 புள்ளி மின்னூட்டங்கள் +Q × -Q உங்களுக்கு Q × Q n மதிப்பு இங்கே கொடுத்துருக்கோம். அது கீழே -KQ²/R² வரும். n மதிப்பு மட்டும் கொடுத்துருக்கோம். Q × Q Q² வந்துடுது. இடையுள்ள தொலைவு R. கூலும் விதிப்படி நமக்கு இந்த ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்குது. இப்போ மின்னூட்ட மாற்றம்னு பார்க்கும்பொழுது ஏயின் புதிய மின்னூட்டம் என்னது ஏற்கனவே மின்னூட்ட 20% B மின்னூட்டம் கழிக்கப்படுறதால ஏயில் நிகர மின்னூட்டம் இருக்கும் Q - 0.25Q. 0.25Q 25% குறையிறதுனால 25/100ங்கிறது என்னது 0.5 தானே. அதனால் Q - 0.25Q அல்லது என்னது Q - 0.25Q போது உங்களுக்கு அதாவது Q - 0.25Q போது உங்களுக்கு 0.75Q வந்துடும். அல்லது 3/4Q நினைக்கலாம். அதை ஏன்னா 0.75 3/4. பியின் புதிய மின்னோட்டம் ஏற்கனவே உள்ள Qவில் ப்ளஸ் அந்த ஏலிருந்து பெற்ற 0.25 கூலும் இங்கே ஆட் ஆகுது. ஓகேவா? இங்கே -Q + 0.25 கொடுத்துருக்கோம். காரணம் என்ன, ஏற்கனவே பியின் மின்னோட்டம் -Q. ஓகேவா? அப்போ எழுதி பார்த்தோம்னா உங்களுக்கு என்னது மைனஸ் உள்ள போச்சுன்னா உங்களுக்கு -Q + 0.25. அப்போ -0.75Q வந்துடும். அல்லது -3/4Q வந்துடும். புதிய விசை F' = K × 3/4Q உங்களுக்கு ஏக்கான நிகர மின்னோட்டம் 0.75 நம்ம 3/4 சொன்னோம் பார்த்தீங்களா. அது இங்கேயும் உங்களுக்கு என்னது இங்கே -3/4 +3/4 அவ்வளோதான். இப்போ இங்கே மைனஸ் இருந்தாலும் உங்களுக்கு n மதிப்பு பார்க்கும்பொழுது நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறோம். அப்போ 3/4Q × 3/4Qனா 9/16Q² வரும். K அப்படியே இருக்குது, R² அப்படியே இருக்குது. புதிய விசை என்னது 9/6 டைம்ஸ் F. ஏன்னா இது F-ஓட மதிப்பு நம்ம ஏற்கனவே எடுத்துக்கூடிய F-ஓட மதிப்பு இது சமன்பாடு 1 வச்சுக்கிட்டோம்னா சமன்பாடு 2 வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு சமன்பாடு 2ல் என்னது 9/16 × சமன்பாடு 1ஓட மதிப்பு வரதுனால அப்போது அதுபோல் நம்ம F போட்டுக்கலாம். Fங்கிறது தான் இங்கே KQ²/R². அப்போது 9/16 டைம்ஸ் Fன்னு வருது. இதுதான் புதிய விசை. அப்போ ஆப்ஷன் C 9F/16 என்பதுதான் சரியான விடை.